நிரந்தரம் இல்லா உலகம், சுயநலம் நிறைந்த உலகம், யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும்தான் இங்கு நிஜம். உன்னை விலக்கியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் இங்கு நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடிவிடாதே. நியாயங்களை தேடினால் நிம்மதியை இழந்து விடுவாய். வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள். அன்பு செலுத்துபவர்களை ஆயுள் வரை மனதில் பதிய வையுங்கள். நேசிப்பவர்களை பாராட்டு. தேவைப்படுபவர்களுக்கு உதவு. காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு. விலகியவர்களை மறந்து விடு. நாம் சிரிக்கணும் நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும். நம்ம அழுணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அழுகியே வந்தாலும் அழக்கூடாது. உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதுதான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். நல்லவிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே. கெட்டவிடம் கண்ட ஒரு செயலுக்காக அவனிடம் சேராதே. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள யாரை வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது. அவதானமாக இருந்து கொள். நீ நிராகரிப்புகளை கண்டு வீழ்ந்து விடாதே. ஒரு நாள் உன்னை தூக்கி எறிகிறான் என்றால் இறைவன் உன்னை தாங்கி பிடிப்பான் என்று அர்த்தம். நம்மை விட்டு எல்லோரும் விலக நாம் உயர வேண்டும். விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல். சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. சோகம் எதற்கு உனக்கு? சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் சாத்தியமாம். சோகங்களை சிதைத்துவிடு. கண்ணீரை கரைத்துவிடு. சாதனை செய்வோம், வரலாறு படைப்போம். நேசிப்பவர்களை பாராட்டு. தேவைப்படுபவர்களுக்கு உதவு. காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு. விலக்கியவர்களை மறந்துவிடு. வாழ்க்கையை மகிழ்வாக இருக்கும். நீ தேவைப்படாதவரை உன்னால் ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார். அதில் மயங்கி நிராதே. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்பொழுது உன் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்களை நீ ஒதுக்கிவிடு. அவர்களது வாழ்க்கையே அவர்களுக்கு பாடம் கற்பித்துவிடும். யாருக்காகவும் கண்ணீர் சிந்து விடாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்தி பார்க்க விடவும் மாட்டார்கள். சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி நினைப்பது இல்லை. காரணம் பணம். பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம். சொந்தங்கள் எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி. அளவோடுதான் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறினால் வாயும் வெந்துவிடும், வாழ்க்கையும் நொந்துவிடும். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்து பார். வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள். சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள். பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள். இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. பகவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம். ஆனால் இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு ஒருபோதும் வராது. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டு காணாமல் கடந்து விடுங்கள். பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம். கஷ்டத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்கலாமே என்று சொல்லும் சொந்தங்கள் என்ற பெயரில் அலைபவர்களே அதிகம். நீ பழைய மாதிரி இப்போ இல்ல, மாறிட்டேன்னு சொல்பவர்கள் தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சதிதான். தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள். தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் பிடிப்பார்கள். சொந்தமா ஏதும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம். எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுகின்றோம். அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதறி தள்ளி விடுவது நமக்கு நல்லது. வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம்.
என்னதான் நான் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் யாரோ மாதிரிதான். நம்மை தவறாக புரிந்து விட்டார்கள் என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலக்கி விடுவதே சிறப்பான பதிலடி. உறவுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவுகளை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் வை. எப்பொழுது நாம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலக்கி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. உறவுகளில் பிரிவிற்கு பின்னரே சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை உடைத்துவிட்டு முதலில் பேசும் உறவுகளே உன்னதமானது. அதை உதாசீனப்படுத்தாதீர்கள். உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது. மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள். அவர்களின் இதயம் உயர்வானது. இறங்கி வந்து பேசினால் இலக்காரம் அல்ல. அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்களே. சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்களோடு கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது. பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது. பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது. போலியாக பேசி அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது. துன்பங்கள் வரும்போது தோண்டு விடாதே. ஆறுதலுக்காக கரங்கள் வராத போது நம்பிக்கையை இழந்து விடாதே. தூற்றுவோரின் உலகில் உன்னை நீ மட்டுமே தேற்றிக்கொண்டு வாழ புறப்படு. தனிமை ஆயுதமாய் கொண்டு தனித்து இருப்பதே தனி சுகம்தான். நிழலோடு பேசிக்கொண்டு நீண்ட தூரம் போகலாம். கற்பனைக்கு உயிர் கொடுத்து கவிதை கூட கிறுக்கலாம். யார் மறியாத நினைவை திறந்து பார்த்து ரசிக்கலாம். நம்முள் நாமே தேட நிச்சயம் தனிமை சிறந்தது. தனித்திருப்பவர்கள் எல்லாம் தனியாக இருப்பது இல்லை. பிடித்த ஒருவரின் நினைவுகளோடு தான் இருப்பார்கள். தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தப்பில்லை. நம் அன்பு புரியாதவரிடம் விலகி போவதும் தப்பில்லை. ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை கூட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள். யாரும் யாருக்காகவும் இல்லை என்று பேசுவதுதான் அனுபவத்தின் வரிகள். வலுக்கட்டாயமாக நாம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது. விலகுபவரை விட்டு விடுங்கள். நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும். அன்பு நிலை தடுமாறும் போதும், சூழ்நிலை நம்மை பழி கேட்கும் போதும், உறவுகள் நம்மை உதறும் போதும், பல பழி சொல்லுக்கு ஆளாக்கும் போதும், நம்பிக்கை அனைத்தும் கிழிக்கும் போதும், துரோகவால் உன் இதயத்தை கிழிக்கும் போதும், பல முட்டாள்தனங்களினால் மூழ்கு போதும், பல கேலி செய்யும் இடத்தில் நீங்கள் சிக்க போதும் உங்களுக்குள் இந்த வார்த்தையை கூறிக்கொள்ளுங்கள். பட்ட காயங்கள் எதுவும் பயனின்றி போகாது என்று. நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவியிட யாரும் இல்லை. யாருக்கு உண்மையாயிருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது. நன்றியில்லா மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு. நீ நீயாக இரு. ஒருவரின் சுயலாபத்திற்காக மட்டுமே நம்மை பயன்படுத்தப்படுகின்றோம் என்பதை தெரிய வரும்போது இருக்கும் மனநிலை மிகவும் கொடியது. பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் முடிந்தவுடன் கெட்டவர்களாகி விடுகின்றோம். ஒருவருக்கு நம்மை இப்போது எல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் நம்மிடம் அவர்களுக்கான தேவைகள் முடிந்துவிட்டதாக இருக்கலாம். உண்ண உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத, விரும்பப்படாத, கவனிக்கப்படாத, மறுக்கப்பட்ட ஒருவராக இருப்பதே மிகப்பெரிய வறுமையாகும். தேடி சென்று மிஞ்சிய அவமானம் அனைத்தையும் சேர்த்து இனி யாரையும் தேடி செல்லாதபடி உனக்கு நீயே வேலியை அமைத்துக்கொள். எந்த இடத்தில் நம்பிக்கை குறைகிறதோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும். இல்லை என்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். நீ 1000 நல்லது செய்தாலும் நீதான் என்று சொல்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஆனால் ஒரு தவறை செய்து பார், 1000 பேர் அழைக்காமலே விருந்தினராய் வந்து விடுவார்கள். மறைந்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர். இந்த உலகத்தில் சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது. வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் கூட மறந்திருக்கும். பொய்யான உலகத்தில் பொய்யான அன்பிற்காக மதிப்பு அதிகம். உண்மையான அன்பிற்கு மதிப்பு பொய்யாகத்தான் இருக்கும்.
எல்லோரும் அழகாக நடிக்கிறார்கள், நமக்கு தான் தெரிவது இல்லை வேஷம் களையும் வரை நடந்தது அனைத்தும் நாடகம் என்று. தேவைக்கு தேடல், பொய்யான உறவுகள், நேரத்திற்கு ஏற்றாற்போல் பேச்சு, போலியான அன்பு, தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும், இதுவே இன்றைய உலகம். இதை புரிந்து கொண்டாலே ஒளி இல்லாவிட்டாலும் என்றும் நமது மனது உறவுகளை நினைத்து வலித்துக் கொண்டே இருக்கும். எதிலும் மிச்சம் வைக்காதே, யாரையும் முச்ச வைக்காதே. வாழ்வில் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்திடாதே, மருந்திட்டால் மறந்து விடுவாய். வாங்கியது எதுவானாலும் அதை பல மடங்கு திருப்பிக் கொடு. உயர்வான இடத்தில் நீ இருந்தால் சிலருக்கு உன்னை பிடிக்காமல் போகும். எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ கோமாளியாகத்தான் இருக்க வேண்டும். நீ அடைந்த அவமானங்களை உன் அடையாளங்களாக மாற்று. யாரையும் வெறுக்கவோ விமர்சிக்கவோ உனக்கு நேரம் இல்லாமல் போகும். அதுவே உன் எதிர்க்கு நீ கொடுக்கும் சிறந்த பதிலடே. போனதை எண்ணி வருந்தாதே, அது உன்னை பலவீனமாக்கும். இருக்கும் நேரத்தை கொண்டு இழந்ததை விட பல மடங்கு திரும்ப அடைவது எப்படி என்பதை சிந்தி. நீ உறங்கினாலும் உன் ஒரு கண் விழித்திருக்கட்டும், உன் முகம் சிரித்தாலும் மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும். எடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி தயங்காதே. இங்கே இருப்பவனும் உன்னை விமர்சிக்க நினைப்பவனும் உனக்கானவன் அல்ல. உன் அருமை புதியாதவர்களுக்காக நீ ஒரு துளி கண்ணீரையும் வீணாக்காதே. அதனால் எந்த பயனும் ஏற்பட போவது கிடையாது. ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழந்துவிடக் கூடாது நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு சற்று வலிகள் அதிகம். நீ வாழ்க்கையில் கீழே விழும்போது உன்னை தூக்கிவிட கைகள் இருக்காது. ஆனால் நம்பிக்கையோடு எழுந்திருந்தால் உனக்காக கைத்தட்ட ஒரு கூட்டமே காத்திருக்கும். யாரும் ஒரு அளவுக்கு மேல் கெஞ்சாதீர்கள், மன்னிப்பும் கேட்காதீர்கள். உங்கள் மீது அவர்களுக்கு உண்மையான அன்பு இருந்திருந்தால் உங்களை கெஞ்ச விட்டிருக்க மாட்டார்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் மட்டும் உங்களை வெளிப்படுத்துங்கள். மற்ற இடங்களில் தலை காட்டுவது அவசியமற்ற விளைவுகளையே ஏற்படுத்தும். எல்லா நேரத்திலும் அமைதியாக இருந்து விடாதீர்கள். நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் கர்ஜனை செய்துதான் சிங்கம் என நிரூபிக்க வேண்டியவர். உங்களுக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவர்களை ஏமாற்ற நீ கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை, கவலையை விடு. நீங்கள் பிறரிடத்திலிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதும், தானாகவே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். வார்த்தைகளில் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய்யுங்கள். வார்த்தைகளால் வாதம் செய்பவர்களோடு மௌனம் கொள்ளுங்கள். வாழ்வில் சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை ஒதுக்கி வைத்து விடுங்கள். ஆனால் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். சிலரை பற்றி சிந்தனை உனக்கு வரக்கூடாது என்றால் அவர்களால் நீ பட்ட பாதிப்பின் தீவிரத்தை உணர்ந்து பார். இருக்கும் நெருப்பை யாரும் அடியில் கட்டி கொண்டு திரிய மாட்டார்கள். நடப்பவை நடக்கட்டும், உன்னை விட்டு கடப்பவை கடக்கட்டும். சிலவற்றை கண்டு கொள்ளாதே, உனக்கானவற்றில் மட்டும் கவனம் செலுத்து. சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும், வேலை முடிந்துவிட்டால் வெல்லமும் கசக்கும். நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையா இருப்பதில் என்பதில் ஜெயித்துவிடும். நாம் தான் அதே உண்மையை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகின்றோம். உரிமை இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டும்தான். மாற்றம் ஏமாற்றம் இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மற்றவர்களுக்கு மாற்றமே நமக்கு ஏமாற்றை தருகிறது. ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோம் என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்கு தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று. வலி, வேதனை, ஏமாற்றம் எல்லாம் இறுதி கட்டமும் அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்கான அனுபவ கட்டம். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது, ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களை ஜெயிக்க விடக்கூடாது. தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். வேலை முடிந்ததும் பறந்துவிடும்.
நீ வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவர், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. நீ மட்டுமே உன்னை எப்பொழுதும் விரும்புவாய். உனக்காக வாழ். உனக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. அதை விட்டு விட்டு எல்லோர்கிட்டையும் உண்மையாக இருந்தா நீ நல்லவன் இல்ல, முட்டாள். எப்பொழுதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற்போல் மாறுபவர்களையே இந்த போலி உலகம் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறது. ஏமாற்றி விலக்கி வைக்க நினைக்கும் உறவுகளிடம் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகுங்கள். நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. என்னை நீங்கள் ஏமாற்றியது போல உங்களையும் ஒருவன் ஏமாற்றுவான். அந்த நேரம் புரிந்து கொள்வீர்கள் ஏமாற்றத்தின் வழி என்ன என்பதை என்று. மறுக்க முடியாத 3 உண்மைகள். அன்பாய் இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும் தான். எல்லா தவறுகளையும் மன்னித்து விடலாம், ஆனால் என்ன செய்தாலும் மன்னிக்கவே முடியாத ஒரு தவறு துரோகம். நம் உறவுகள் தானே என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். நமக்கு துரோகம் செய்ய எதிர்பார்க்கும் சில பச்சொந்திகளும் அதில் இருப்பார்கள். பொய் சொன்னா பாவம், ஏமாத்தினால் பாவம், மன நோகடிச்சா பாவம், துரோகம் செய்தா பாவம் என்று நாம் தான் பயந்து வாழ்கின்றோம். ஆனால் நமக்கு இவற்றை செய்தவர்கள் நல்லாதான் வாழ்றாங்க. என்ன செய்ய, இறைவன் மேல் பாரத்தை போட்டு கடந்து செல்ல கற்றுக்கொள்வோம். உறவுகள் ஆரம்பிக்கும் பொழுது உரிமைகளும் ஆரம்பித்து விடுகிறது. உரிமைகள் ஆரம்பிக்கும் போது உறவுகளின் பிரிவுகளும் அதிகரித்து விடுகிறது. எந்த ஒரு தவறுமே செய்யாவிட்டாலும் சில புரிதலற்ற உறவுகளால் நம் வழிகளோடு தான் வாழ வேண்டியிருக்கும். சில நாள் பேசாமல் இருந்து பார், பல பேர் காணாமல் போய்விடுவார்கள். உங்களை விட்டு விலகி செல்லும் அவர்களுக்கே வாழ்க்கை கிடைக்கும் போது விட்டு கொடுத்த உங்களுக்கு கிடைக்காமலா போய்விடும்? உறவினர்கள் என்ற போர்வையில் நம்மில் சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்து விடாதீர்கள். பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும். உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டுங்கள். அவர்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு. அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தப்பு இல்லை. தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. படிப்பு கற்றுத் தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத் தருகிறது நம்முடைய வாழ்க்கையை. நாம் இல்லாமல் வாழ பழகியவரிடம் போய் நம்மை ஞாபகப்படுத்த நினைப்பதுதான் முட்டாள்தனத்தின் உச்சமாகும். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. தேவைப்படும் போது தங்கமாக தெரிவோம், தேவையில்லாத போது செருப்பாக மாறிவிடுவோம். இதுதான் உலக நியதி. இதை நினைத்து கவலைப்படாதே. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை, புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். பசி மறந்த பின்பு பந்திக்கு அழைப்பதும் மனசு வெறுத்த பின்பு மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான். உன்னை வெறுப்பவர்களுக்கு முன் சிரிப்புடன் இரு. அதுவே உன் மனதுக்கும் உனக்கும் வெற்றி. உன்னை தேவையில்லை என்று முடிவு கட்டியவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தப்பாகவே தெரியும். தயவு செய்து அமைதியாக இரு. குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் காலம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை நீ எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை. உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் உயர்ந்தபட்ச தண்டனை அவர்களுக்கு முன் எப்பொழுதும் புன்னகைத்து சந்தோஷமாக இருப்பதுதான். உன்னை பற்றி அதிகமாக யாரிடமும் விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்காதே. உன்னை நேசிப்பவர்களுக்கு அது அவசியம் இல்லை. உன்னை வெறுப்பவர்கள் அதை நம்ப போவதும் இல்லை. வெறுப்பவர்கள் எல்லாம் உன்னை புரிந்து கொண்டு வெறுப்பது இல்லை. உன்னை புரிந்தவர்களின் வெறுப்பை நினைத்து நீ புலம்புவதில் எந்த பலனும் இல்லை. எனவே நீயாக இரு. வாழ்க்கை குறுகியது. உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை உயிரை கொடுக்கும் அளவிற்கு நேசி. வெறுத்தவர்களுக்கு முன்னால் உயிர் போகும் நிலையானாலும் புன்னகையோடு கடந்துவிடு. அது தூசி. ஏதாவது ஒன்று உங்களிடம் இருந்து விலகிக் கொண்டாலும் அதை விட சிறந்த ஒன்று காலம் கொடுத்தே தீரும் என்பதை மட்டும் நம்புங்கள். ஒன்று அதை முழுவதாய் மறக்க வைக்கும், இல்லையெனில் மற்றொன்றை கொடுத்து பழையதை மறக்க வைக்கும்.
வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக, மாற்றாக, அதற்கு ஒப்பாக, அதற்கு ஈடாக, அதற்கும் சற்றும் குறைவில்லாத ஒரு புதிய வாழ்வு நிச்சயமாக வரும். அதுதான் உலக நியதி. நம்பிக்கையோடு காத்திருங்கள். துரோகம் வலிக்கும். துரோகத்தின் வலி உயிரை இரண்டாக கிழிக்கும். அதற்காக பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதீர்கள். அது உங்கள் நிம்மதியை தான் தொலைக்கும். காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும். அதுவரை பார்த்து கொண்டிருங்கள். போதும். பல நீண்ட நொடிய இரவுகள், தூக்கத்தை தொலைத்த இரவுகள், அடி உதை வாங்கிய இரவுகள், காதலை மறைத்த இரவுகள், இதயத்தை பிழிந்த இரவுகள், அத்தனை இரவுகளும் ஒரு நாள் விடியும். யாரும் அறியாத, யாரும் பார்த்திராத சோக இழைகள் எல்லாம் ஒரு நாள் புன்னகையாக மாறும், நிம்மதியாக மாறும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும். இழந்ததை நினைத்து வருத்தப்படாமல் கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். என்றோ இழந்ததை நினைத்து இன்று புலம்பாதே. நாளைய நாள் நல்ல நாள் என்று நினைத்து வாழ். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. சிலருக்கு வேண்டும் போது வேங்கும் இனிக்கும். வேலை முடிந்து விட்டால் வெல்லமும் கசக்கும். நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையா இருப்பதில் என்பதில் ஜெயித்துவிடும். நாம் தான் அதே உண்மையை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகின்றோம். உரிமை இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டும்தான். மாற்றம், ஏமாற்றம் இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மற்றவர்களுக்கு மாற்றமே நமக்கு ஏமாற்றை தருகிறது. ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளா இருந்து விட்டோம் என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்கு தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று. வலி, வேதனை, ஏமாற்றம் எல்லாம் இறுதி கட்டமும் அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்கான அனுபவ கட்டம். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது. ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களை ஜெயிக்க விடக்கூடாது. தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். வேலை முடிந்ததும் பறந்துவிடும். நீ வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவர், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. நீ மட்டுமே உன்னை எப்பொழுதும் விரும்புவாய். உனக்காக வாழ். உனக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. அதை விட்டு விட்டு எல்லார்கிட்டையும் உண்மையாக இருந்தா நீ நல்லவன் இல்ல, முட்டாள். எப்பொழுதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற்போல் மாறுபவர்களையே இந்த போலி உலகம் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறது. ஏமாற்றி விலக்கி வைக்க நினைக்கும் உறவுகளிடம் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகுங்கள். நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. என்னை நீங்கள் ஏமாற்றியது போல உங்களையும் ஒருவன் ஏமாற்றுவான். அந்த நேரம் புரிந்து கொள்வீர்கள் ஏமாற்றத்தின் வலி என்ன என்பதை என்று. மறுக்க முடியாத 3 உண்மைகள். அன்பாய் இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும் தான். எல்லா தவறுகளையும் மன்னித்து விடலாம். ஆனால் என்ன செய்தாலும் மன்னிக்கவே முடியாத ஒரு தவறு துரோகம். நம் உறவுகள் தானே என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். நமக்கு துரோகம் செய்ய எதிர்பார்க்கும் சில பச்சொந்திகளும் அதில் இருப்பார்கள். பொய் சொன்னா பாவம், ஏமாத்தினால் பாவம், மன நோகடிச்சா பாவம், துரோகம் செய்தா பாவம் என்று நாம் தான் பயந்து வாழ்கின்றோம். ஆனால் நமக்கு இவற்றை செய்தவர்கள் நல்லாதான் வாழ்றாங்க. என்ன செய்ய, இறைவன் மேல் பாரத்தை போட்டு கடந்து செல்ல கற்றுக்கொள்வோம். உறவுகள் ஆரம்பிக்கும் பொழுது உரிமைகளும் ஆரம்பித்து விடுகிறது. உரிமைகள் ஆரம்பிக்கும் போது உறவுகளின் பிரிவுகளும் அதிகரித்து விடுகிறது. எந்த ஒரு தவறுமே செய்யாவிட்டாலும் சில புரிதலற்ற உறவுகளால் நம் வழிகளோடு தான் வாழ வேண்டி இருக்கும். சில நாள் பேசாமல் இருந்து பார், பல பேர் காணாமல் போய்விடுவார்கள். உங்களை விட்டு விலகி செல்லும் அவர்களுக்கே வாழ்க்கை கிடைக்கும் போது விட்டு கொடுத்த உங்களுக்கு கிடைக்காமலா போய்விடும்?
உறவினர்கள் என்ற போர்வையில் நம்மில் சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்து விடாதீர்கள். பொய்யான அன்பு காரியம் முடித்த பின் உன்னை விட்டு விலகிவிடும். உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டுங்கள். அவர்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு. அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தப்பு இல்லை. தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. படிப்பு கற்றுத் தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத் தருகிறது நம்முடைய வாழ்க்கையை. நாம் இல்லாமல் வாழ பழகியவரிடம் போய் நம்மை ஞாபகப்படுத்த நினைப்பதுதான் முட்டாள்தனத்தின் உச்சமாகும். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. தேவைப்படும் போது தங்கமாக தெரிவோம், தேவையில்லாத போது செருப்பாக மாறிவிடுவோம். இதுதான் உலக நியதி. இதை நினைத்து கவலைப்படாதே. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை, புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். பசி மறந்த பின்பு பந்திக்கு அழைப்பதும் மனசு வெறுத்த பின்பு மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான். உன்னை வெறுப்பவர்களுக்கு முன் சிரிப்புடன் இரு. அதுவே உன் மனதுக்கும் உனக்கும் வெற்றி. உன்னை தேவையில்லை என்று முடிவு கட்டியவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தப்பாகவே தெரியும். தயவு செய்து அமைதியாக இரு. குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் காலம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை நீ எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை. உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் உயர்ந்தபட்ச தண்டனை அவர்களுக்கு முன் எப்பொழுதும் புன்னகைத்து சந்தோஷமாக இருப்பதுதான். உன்னை பற்றி அதிகமாக யாரிடமும் விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்காதே. உன்னை நேசிப்பவர்களுக்கு அது அவசியம் இல்லை. உன்னை வெறுப்பவர்கள் அதை நம்ப போவதும் இல்லை. வெறுப்பவர்கள் எல்லாம் உன்னை புரிந்து கொண்டு வெறுப்பது இல்லை. உன்னை புரிந்தவர்களின் வெறுப்பை நினைத்து நீ புலம்புவதில் எந்த பலனும் இல்லை. எனவே நீயாக இரு. வாழ்க்கை குறுகியது. உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை உயிரை கொடுக்கும் அளவிற்கு நேசி. வெறுத்தவர்களுக்கு முன்னால் உயிர் போகும் நிலையானாலும் புன்னகையோடு கடந்துவிடு. அது தூசி. ஏதாவது ஒன்று உங்களிடம் இருந்து விலகிக் கொண்டாலும் அதை விட சிறந்து ஒன்று காலம் கொடுத்தே தீரும் என்பதை மட்டும் நம்புங்கள். ஒன்று அதை முழுவதாய் மறக்க வைக்கும், இல்லையெனில் மற்றொன்றை கொடுத்து பழையதை மறக்க வைக்கும். வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக, மாற்றாக, அதற்கு ஒப்பாக, அதற்கு ஈடாக, அதற்கும் சற்றும் குறைவில்லாத ஒரு புதிய வாழ்வு நிச்சயமாக வரும். அதுதான் உலக நியதி. நம்பிக்கையோடு காத்திருங்கள். துரோகம் வலிக்கும். துரோகத்தின் வலி உயிரை இரண்டாக கிழிக்கும். அதற்காக பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதீர்கள். அது உங்கள் நிம்மதியை தான் தொலைக்கும். காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும். அதுவரை பார்த்து கொண்டிருங்கள். போதும். பல நீண்ட நொடிய இரவுகள், தூக்கத்தை தொலைத்த இரவுகள், அடி உதை வாங்கிய இரவுகள், காதலை மறைத்த இரவுகள், இதயத்தை பிழிந்த இரவுகள், அத்தனை இரவுகளும் ஒரு நாள் விடியும். யாரும் அறியாத, யாரும் பார்த்திராத சோக இழைகள் எல்லாம் ஒரு நாள் புன்னகையாக மாறும், நிம்மதியாக மாறும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும். இழந்ததை நினைத்து வருத்தப்படாமல் கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். என்றோ இழந்ததை நினைத்து இன்று புலம்பாதே. நாளைய நாள் நல்ல நாள் என்று நினைத்து வாழ். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. சிலருக்கு வேண்டும் போது வேங்கும் இனிக்கும். வேலை முடிந்து விட்டால் வெல்லமும் கசக்கும். நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையா இருப்பதில் என்பதில் ஜெயித்துவிடும். நாம் தான் அதே உண்மையை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகின்றோம். உரிமை இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டும்தான். மாற்றம், ஏமாற்றம் இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மற்றவர்களுக்கு மாற்றமே நமக்கு ஏமாற்றை தருகிறது. ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளா இருந்து விட்டோம் என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம்.
ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்கு தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று. வலி, வேதனை, ஏமாற்றம் எல்லாம் இறுதி கட்டமும் அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்கான அனுபவ கட்டம். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது, ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களை ஜெயிக்க விடக் கூடாது. தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். வேலை முடிந்ததும் பறந்துவிடும். நீ வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. நீ மட்டுமே உன்னை எப்பொழுதும் விரும்புவாய். உனக்காக வாழ். உனக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. அதை விட்டு விட்டு எல்லார்கிட்டையும் உண்மையாக இருந்தா நீ நல்லவன் இல்ல, முட்டாள். எப்பொழுதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற்போல் மாறுபவர்களையே இந்த போலி உலகம் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறது. ஏமாற்றி விலக்கி வைக்க நினைக்கும் உறவுகளிடம் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகுங்கள். நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. என்னை நீங்கள் ஏமாற்றியது போல உங்களையும் ஒருவன் ஏமாற்றுவான். அந்த நேரம் புரிந்து கொள்வீர்கள் ஏமாற்றத்தின் வழி என்ன என்பதை என்று. மறுக்க முடியாத 3 உண்மைகள். அன்பாய் இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும் தான். எல்லா தவறுகளையும் மன்னித்து விடலாம், ஆனால் என்ன செய்தாலும் மன்னிக்கவே முடியாத ஒரு தவறு துரோகம். நம் உறவுகள் தானே என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். நமக்கு துரோகம் செய்ய எதிர்பார்க்கும் சில பச்சுந்திகளும் அதில் இருப்பார்கள். பொய் சொன்னா பாவம், ஏமாத்தினால் பாவம், மன நோகடிச்சா பாவம், துரோகம் செய்தா பாவம் என்று நாம் தான் பயந்து வாழ்கின்றோம். ஆனால் நமக்கு இவற்றை செய்தவர்கள் நல்லாதான் வாழ்றாங்க. என்ன செய்ய, இறைவன் மேல் பாரத்தை போட்டு கடந்து செல்ல கற்றுக்கொள்வோம். உறவுகள் ஆரம்பிக்கும் பொழுது உரிமைகளும் ஆரம்பித்து விடுகிறது. உரிமைகள் ஆரம்பிக்கும் போது உறவுகளின் பிரிவுகளும் அதிகரித்து விடுகிறது. எந்த ஒரு தவறுமே செய்யாவிட்டாலும் சில புரிதலற்ற உறவுகளால் நம் வழிகளோடு தான் வாழ வேண்டி இருக்கும். சில நாள் பேசாமல் இருந்து பார், பல பேர் காணாமல் போய்விடுவார்கள். உங்களை விட்டு விலகி செல்லும் அவர்களுக்கே வாழ்க்கை கிடைக்கும் போது விட்டு கொடுத்த உங்களுக்கு